ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்கள் வறுமையிலிருந்து, உங்கள் கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கி உங்கள் துக்கத்தை தான் அவர் மகிழ்ச்சியாக மாற்றுகிறவராக இருக்கின்றார். உங்கள் கண்ணீரை தான் அவர் அக்களிப்பாக மாற்றி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது, ஆண்டவருடைய வல்லமைக்குள் நீங்கள் வரும் பொழுது, அவருடைய பரலோக பிரசன்னம், அவருடைய பரலோக வல்லமை உங்களுக்குள் விடுதலை கொண்டு வருகிறது, உங்களுக்குள் குணமாக்குதலை கொண்டு வருகிறது, உங்களுக்குள் ஒரு தெய்வீக வல்லமையை கொண்டு வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு விடுதலை கொண்டு வந்து அதிலிருந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய பிரசன்னம் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. உருமாக வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, என்னை கண்மலை மேல் வைப்பீரையா, என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. சொல்லுவோம், கண்மலை மேல் வைப்பீரையா, என்னை கண்மலை மேல் வைப்பீரையா, என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. உருமாக வெட்கத்துக்கு பதிலாக கடவுளை நம்பிக்கையோடு பார்ப்போம். அவர் தாமே எங்கள் வெட்கத்தை மாற்றுகிறார், சாம்பல் போன்ற எங்கள் நிலையை மாற்றுகிறார். துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தருவீரையா, துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தருவீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்வீரையா, சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்வீரையா. லூர்மாக அபிஷேகம் செய்வீரையா, என்னை அபிஷேகம் செய்வீரையா, என்னை அபிஷேகம் செய்வீரையா. வெட்கத்துக்கு பதிலாக நூறுமாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். எங்களை தொடுகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தருவீரையா, புலம்பலுக்கு பதிலாக புது பாடல் தருவீரையா.
கிருபையால் என்னை நிரப்பி நன்றி சொல்ல வைப்பீரையா. கிருபையால் என்னை நிரப்பி எல்லாரும் சொல்லுவோம், நன்றி சொல்ல வைப்பீரையா. உருமாக நன்றி சொல்ல வைப்பீரையா. என்னை நன்றி சொல்ல வைப்பீரையா. என்னை நன்றி சொல்ல வைப்பீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இப்பொழுது எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் இப்பொழுது ஆண்டவரை போற்ற போகிறோம், அவரை மாற்றிப்படுத்த போகின்றோம். இறைவனுக்கு விருப்பமானது புகழ்ச்சி பலி என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த இறை வழிபாடு பெந்தைக்கோஸ்தே பெருவிழாவை சேர்ந்த ஒட்டிய ஒரு வழிபாடாக அமைகின்றது. ஆகவே இந்த நாளில் அந்த பெந்தைக்கோஸ் பெருவிழா நாளை நாம் நினைத்துக் கொள்ளுவோம். தூய ஆவியானவர் அன்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருத்தூதர்கள் மேல் வந்ததினால் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அதுபோல இன்றைக்கும் இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறவராக இருக்கின்றார். அவர் எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எங்களை ஒரு புதிய படைப்பாக மாற்றுகிறவராக இருக்கின்றார். வல்லமையற்ற, பரிசுத்தமற்ற, பலவீனமான எங்களை தான் அவர் அவருடைய வல்லமையினால் நிரப்பி பலப்படுத்தி வலுப்படுத்தி எங்கள் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கின்றார். கடவுளுடைய வல்லமை எங்கள் குடும்பத்திலே தந்து எங்கள் குடும்பத்தை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே நாம் இப்பொழுது பாடியது போல ஆண்டவரோ அவருடைய பிள்ளைகளாக எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுகிறவர் அல்ல. நாம் வெட்கத்தில் வாழ அவர் விரும்புகிற ஆண்டவரும் அல்ல. நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி வாழ வைக்கிறவராக இருக்கின்றார். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கத்தை கொண்டு வரலாம், வெறுமையை கொண்டு வரலாம், தனிமையை கொண்டு வரலாம், கண்ணீரை, கவலையை, துக்கத்தை கொண்டு வரலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்கள் வறுமையிலிருந்து, உங்கள் கண்ணீரில் இருந்து விடுதலையாக்கி உங்கள் துக்கத்தை தான் அவர் மகிழ்ச்சியாக மாற்றுகிறவராக இருக்கின்றார். உங்கள் கண்ணீரை தான் அவர் அக்களிப்பாக மாற்றி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். ஆண்டவரை நீங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும், அவரை வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டவருடைய வல்லமைக்குள், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது, ஆண்டவருடைய வல்லமைக்குள் நீங்கள் வரும் பொழுது அவருடைய பரலோக பிரசன்னம், அவருடைய பரலோக வல்லமை உங்களுக்குள் விடுதலை கொண்டு வருகிறது, உங்களுக்குள் குணமாக்குதலை கொண்டு வருகிறது, உங்களுக்குள் ஒரு தெய்வீக வல்லமையை கொண்டு வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு விடுதலை கொண்டு வந்து அதிலிருந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய பிரசன்னம் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை விரித்துக் கொள்ளுவோம். நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி இப்பொழுது நாம் எல்லாருமாக உற்சாகமாக ஆண்டவரை புகழ்ந்து அவரை ஆர்ப்பரித்து அவரை மாற்றிப்படுத்துவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே வந்த தெய்வமே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தொடுகிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம். நன்றி
நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். உங்கள் ஆண்டவர் பெரியவராக இருக்கின்றார். உங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்கிறவராக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவரை போற்றுவோம் இந்த நேரத்தில். ஆண்டவரை துதியுங்கள் இந்த நேரத்திலே. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே அடைபட்ட வாசலை திறந்து விடுகிறவர் நீர். அதற்காக நான் உம்மை போற்றுகிறேன். என் வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடுதலை தருகிற ஆண்டவர் நீர். உம்மை நான் போற்றுகிறேன். என் வாழ்க்கையிலே நீர்தாமே அதிசயங்களை காணும்படி செய்கிறவர். உம்மை நான் போற்றுகிறேன் என்று ஆண்டவரை மாற்றிப்படுத்துவோம். ஏனென்றால் அவரோ உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்களுடைய துக்கத்துக்கு பதிலாக, உங்களுடைய வறுமைக்கு பதிலாக, உங்கள் தனிமைக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, பன்மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக மழைக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய அபிஷேக ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இதோ இந்த புகழ்ச்சி நேரத்திலே, இந்த ஆராதனை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளை நீர் தனித்தனியாக ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக, உம்முடைய பிள்ளைகளுக்கு தனித்தனியாக நீர் உம்முடைய வல்லமையை கொடுத்து பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த துதி நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய உடலிலே அற்புதம் நடப்பதற்காக, அதிசயம் நடப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய உடலில் இருக்கிற தீமைகள், நோய்கள், பலவீனங்கள் நீங்கிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. சிறை கதவுகள் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக நீர்தாமே செயலாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் செயலாற்றி கொண்டிருக்கிறீரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் மாற்றிப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நேரத்திலே எங்கள் துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, எங்கள் வேதனையை நீர் மகிழ்ச்சியாய் மாற்றுவதற்காக, எங்களுடைய பலவீனத்தை எங்களுக்கு பலமாக மாற்றி கொடுப்பதற்காக, எங்களுக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதற்காக, எங்களை எதிர்த்து வீசுகிற புயல்கள் இப்பொழுது அடங்குவதற்காக, எங்கள் படகை மோதிக்கொண்டிருக்கிற கொந்தளிப்புகள் இப்பொழுது அமைதி அடைவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். 5 அப்பங்கள் 2 மீன்களுக்கு நீர் நன்றி சொல்லி ஜெபித்த பொழுது அது பெருகியது ஆண்டவரே. அதுபோல இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய குறைகள் நிறைவாக மாற்றப்படுவதற்காக, உம்முடைய பிள்ளைகளுடைய குறைகள் நீங்கி போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜனம் சொந்தமானா இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜனம் சொந்தமானா இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா. ஆனந்தமே ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சொல்லுவோம். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா. சின்னம் சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். லோருமாக ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம், ஆவியானவரே ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென்.